காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டைக்குள்ளே தான் இருக்கிறோம். காலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு நல்ல ஆர்டராக எதுவுமே போடல. நம்ம சேனலுக்கு இதோட 138 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா 85% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறீங்க. இதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் இந்த இயருக்குள்ளே நான் 1000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் இந்த இயருக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்க முடியுமான்ட்டு. 156 ரூபா போட்டுக்கிறாங்க ஆர்டரு. எங்கே ஆலந்தூர். ஆனால் கொஞ்சம் நேரம் இங்கே வந்து வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே நின்று பார்ப்போம் எதுனா வெளிலனா கிடைக்கிற ஆர்டர் எடுத்துன்னு போயினே இருப்போம். சரிங்களா? நண்பர்களே, இப்போ ரிச்சி சீட்டில் தான் இருக்கிறோம். காலையிலேருந்து ஆர்டர் போடுவாங்களான்னு பார்த்தேன். ரேப்பிடோவில் தான் ஆர்டர் போட்டுக்கிறாங்க. இருங்க, கஸ்டமர் கால் பண்ணுறேன். ஹலோ அண்ணா, ரேப்பிடோண்ணா? அதான் அந்த லொக்கேஷன் வந்துட்டு நான் கால் பண்ணுறேண்ணா. அப்படியே கால் பண்ணேன் அப்படி சும்மா. பைக் ஆட்டோ டிங்கரிங்னு இருக்குது. அதுவா? ஒரு பைக் மெக்கானிக் செட் இருக்குது. ஆமாம், ஒரு 2 இரும்பு கேட்டு போட்டு ஒரு சந்து மாரி போகுது. ஆமாம். உங்கள் பேர் தான். 2வது ஆர்டர் எங்கேயாவது போய்த்தான்னு பார்ப்போமா? நன்றிண்ணா. போஸ்டர் தாங்க. ஃபஸ்ட்டு என்ன வச்சுக்கோங்க, நான் ஆர்டர் போடுங்கடா. சூப்பராக போடுவானுங்க, தங்கமாக போடுவானுங்க. இப்போ தான் சரிங்க. ஃபஸ்ட்டு பிக்கப் எடுத்தாச்சு. 2வது பிக்கப் எதுனா விழுதான்னு பார்ப்போம். விழுதுச்சுன்னா வச்சுக்கோங்க, அதையும் எடுத்துன்னு போவோம். அது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சுங்க. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துன்னு கிளம்பியாச்சு. இங்கே கொஞ்சம் நேரம் நிற்போம். எதுனா ஆர்டர் போட்டாங்கன்னா அந்த சைடில் நான் கண்டினியூ பண்ணேன். ஏன் போட்டர் ஆனில் இருக்குது. போட்டரில் ஆர்டர் எடுக்கல. இது சின்ன இது தானே, நான் போட்டாங்கன்னா எடுக்க. காலை வணக்கம் நண்பர்களே. 2வது ஆர்டரும் போட்டாச்சு. 2வது ஆர்டரும் முகப்பேர் தான் போட்டுக்கிறானுங்க. கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் நின்று பார்த்தேன். நின்று பார்த்தா முகப்பேருக்கு ஆர்டர் போட்டாங்க. ஏங்க 2வது எடுத்தாச்சு. மகனை இந்த ஊபர்காரனுங்க ஃபோன் பண்ணி ஏதோ நம்பரில் கால் பண்ணி இது பண்ணுறானுங்க. டென்ஷன் எடுத்துறானுங்க. கடுப்பாகுது. 2 முகப்பேர் ஆர்டர் எடுத்தாச்சு. மகனை இது லாஸ்ட்டாக கொடுக்கலாமா? இன்னைக்கு எப்படியோ 2 ஆர்டர் எடுத்துட்டேன் காலையிலேயே. ஆனால் இது சரிப்பட்டு வராது. ஏன்னா டைம் இன்றைக்கி அதிகமாக ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு தான் இப்போ 2 ஆர்டர் எடுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் டைம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏங்க காலையில் ரேப்பிடோவில் போட்டரில் ஒரு ஆர்டர் எடுத்தவங்கலாங்க முகப்பேர் தான். 2 ட்ராப் லொக்கேஷனும். ட்ராப் லொக்கேஷன் வந்து முகப்பேர் தான். ஆனால் எக்ஸாக்டாக ஒரே ட்ராப் லொக்கேஷன்லேயே இருக்கிற மாதிரி நான் இது வரைக்கும் ஆர்டர் எடுத்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விழுந்துக்குது. போட்டுறீங்களாண்ணா நீங்கள்? நன்றிண்ணா. வாங்க, ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. இதுதான் ஃபஸ்ட் ஆர்டரு. 2வது ட்ராப்புக்கு போவோம். காலையில் வெயில் பொழக்குது. 196 ரூபா போட்டாருங்க. பாருங்க, இதுக்கு 200ரூபாங்க. இந்த லொக்கேஷன் வந்ததுக்கு 196 ரூபா தான் போட்டார். பரவாயில்ல. ஆனால் இதுவே அதிகம். இப்போ அதுக்கு பாருங்கள், நான் 2த்துக்கும் உங்களுக்கு கம்பேரிசனே பண்ணி காட்டுறேன். இதோட ஃபஸ்ட் ஆர்டரோட இந்த லொக்கேஷன் வந்து ஒரு 500 மீட்ரு அதிகம். ரேப்பிடோ வாசஸ் போட்டர். இப்போயும் உங்களுக்கு கிளியரிட்டி ஒன்று வச்சிடும். இத்தனைக்கும்
போட்டர் வந்து ஒரு கிலோமீட்டர் வரை பிக்கப் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் வேறு இருக்குது. அதையும் பார்த்துருங்க நீங்கள். எது ஓட்டுறது எனக்கு தெரிஞ்சு ரேப்பிடோ தான் ஜெயிக்கும். 168ண்ணா. ஸ்கேன் ஆயிடுச்சா? நன்றிண்ணா. பார்த்தீங்களாங்க ஏன் ரேப்பிடோ தான் பெஸ்ட்டுன்ட்டு சொல்கிறேன்ட்டு தெரியுதா? போட்டோருக்காரன் ஒரு சேம் கிலோமீட்டர் தான், ரெண்டுமே சேம் கிலோமீட்டர்னே வச்சுப்போமே. அது எவ்வளோ கொடுத்தானுங்க, 162 ரூபா கொடுத்தானுங்க ரேப்பிடோவில். போட்டோரில் வந்து 128 ரூபா கொடுத்துக்குறான், 30 ரூபா கொள்ளை. நான் இதுதான் ரேப்பிடோவே ஓட்டுருங்க, யாராக இருந்தாலும் சொல்கிறேன். வேணாம், ரேப்பிடோவே ஓட்டுருங்க. பாசர் இதுமாரி மிக்சிங் ஓட்டுறீங்கன்னா ரெண்டுமே ஓட்டுங்க. ஆனால் ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிடோக்கே கொடுங்க, போட்டர் வேலைக்கு ஆகாது. ரொம்ப நேரம் நின்னது கற்று ஒரு ஆர்டர் போடுறானுங்க. இங்கேருந்து கோவிலம்பாக்கம், கொளத்தூர், அங்கே வேளச்சேரி பக்கத்தில், அங்கே தான் போட்டுக்கிறாங்க. 290 ரூபா போட்டுருந்துச்சு. நான் எப்படி எவ்வளோ கொடுப்பானு, 200 சம்திங் எவ்வளோ கொடுப்பானு. ஆமாம், கோவிலம்பாக்கம். பேமெண்ட் யார் மேம்? பேமெண்ட் யார்? சரி. அங்கே 24 கிலோமீட்ரு 1 ஹவர். சூப்பரில். அங்கே 230 ரூபா கொடுப்பான், அதுக்கு 224 கிலோமீட்ரு போவோம். எனக்கு இன்னொரு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம மாதிரி ஒரு சேனல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, அவங்க கூடலாம் நம்ம கொலாப் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவும் இருக்குது. அதுக்கு தான் ஸ்டெப் எடுத்துனுக்கிறேன். ஒரு யூடியூப் சேனலுக்காக மெசேஜ் பண்ணின்னுக்கிறேன். யாருன்னா நம்ம கூட சேர்ந்து பண்ணுற மாரி இருந்தால் அவங்க கூட சேலஞ்ச் வீடியோ மாரி எதனா ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இது வரைக்கும் யாரும் அப்படி ட்ரை பண்ணதில்ல. ஏன்னா இந்த டெலிவரிக்கு யூடியூப் சேனல் இருக்கிறாங்களா, அவங்க கொஞ்சம் பேர் தான். அதில் அவங்க யாரும் இதுமாரி ட்ரை பண்ணதில்லை, சேலஞ்ச் வீடியோ மாரி. பெரிய பெரிய யூடியூபர் ஒன்றா ட்ரை பண்ணிக்கிறாங்க. இர்ஃபான் அண்ணா, டான்ஜியர் ப்ரோ 2 பேரும் ட்ரை பண்ணிக்கிறாங்க. அதேமாரி இன்னும் சில பேர்லாம் ட்ரை பண்ணிக்கிறாங்க, தெரில எனக்கு கரெக்டாக. ஆனால் அதுமாரி கொலாப் பண்ணலான்ட்டு ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா அவங்க அதுமாரி ட்ரை பண்ணி போட்டால் அவங்களுக்கும் ஒரு புது இதுவாக கண்டென்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் ஈஸியாக ஏற்றலாம். அவங்க சேனலில் இருக்கிறவங்க நம்மளுக்கும், நம்ம சேனலில் அவ்வளோ இல்லை, அவங்க சேனலில் இருக்கிறவங்க நம்மளுக்கு வருவாங்க, நம்ம சேனலுக்கு அவங்களுக்கு போவாங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பார்ப்போம், ஃப்யூச்சரில் எதனா நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுதான் சொல்லணுன்ட்டு ஆசைப்பட்டேன். இப்போ இன்னும் 3வது ஆர்டரு கொடுத்து முடிக்கல, கோவிலம்பாக்கம் தான் போயின்னு இருக்கோம். ரொம்ப நன்றிண்ணா. 290 இந்த ஆர்டருக்கு எப்படியோ 90 இது இருக்கும். சரிங்க, 3வது ஆர்டரையும் கொடுத்தாச்சு. இப்போ எதனா ஆர்டர் போடுவாங்களாம் பார்ப்போம். எனக்கு கொஞ்ச நேரம் நிற்போம். இடம் நல்லா இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. 3 கிலோமீட்டர் ரொம்ப நேரம் நின்றுந்து கற்றுது. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஆக போகுது, 2 நிமிஷம் இருக்குது. ரொம்ப நேரம் நின்றுது கற்றுது. சேதாப்பேட்டைக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க, போட்டரில் தான் போட்டாங்க. நிறைய ஆர்டர் போட்டாங்க, எதுவுமே சரியாக வரல. இது ஒன்று மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, போகிற வழியிலே அதுக்கு இன்னொரு ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா அந்த ஆர்டர் எடுப்போன்ட்டு பார்த்தேன் நின்னேன். அதுவும் போடல ரேப்பிடோலையும்.
போட்ட ஒரு ஆர்டர் மட்டும் தான் போட்டுக்கிறாங்க. சரி சைதாப்பேட்டை தான் நம்ம போய் கொடுத்துருவோம். ஆமாண்ணா, சைதாப்பேட்டை தான்ண்ணா. பேமெண்ட் யாருண்ணா? சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. சரிங்க, இது கொடுத்துட்டு இல்லை நடுவில் எதனா போட்டால் முகப்பேர் வெஸ்ட்டு. அதுதாங்க முகப்பேர் வெஸ்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. தாறுமாறல நாங்கள் நேரம் முகப்பேர் வெஸ்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. அதுதாங்க முகப்பேர் வெஸ்ட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க. பார்த்தீங்களா? தூக்கிட்டோம்ல, எதுவுமே இல்லை. இப்போ இங்கே தான் கால் பண்ணுவோம். இல்லைங்க, எங்கேயும் கால் பண்ணி பார்ப்போம். தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது எவ்வளோ வரும்ன்ட்டு தெரியல. ஓகே ப்ரோ. பேமெண்ட் யார் ப்ரோ? பேமெண்ட் யார்? சரிங்க. கிளம்பிட்டோங்க, அவ்வளோதாங்க. இந்த ஆர்டரு தாங்க. அண்ணா கேமராவை பார்த்துட்டு இதுவாகிட்டார் போல், ரேப்பிடோ ஒன் கேட்குறாரு. அப்படி இல்லைங்க, இது ஒரு 45. இப்போ டபுள் ஆர்டரு, இது டபுள் ஆர்டர் மாரி தான். நான் என்ன பண்ணுவேன், இப்போ சைதாப்பேட்டில் கொடுத்துட்டு இப்போ இங்கேருந்து எதுனா ஒன்று வீடுதான்னு பார்ப்பேன். சூப்பராக இருக்குது பாருங்க. எங்கள் 4வது ட்ராப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோங்க. 850 மீட்ரு தான். ஃபுல்லாக வானம் இட்டின்னு மழையும் வர மாரி இருக்குது, இடியும் வர மாரி இருக்குது, வெயிலும் அடிக்குது. வேறு கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. யூட்டர்ன் பண்ணலாமா அங்கே போய்ட்டு பிரிட்ஜில்? போட்டு அவர் அதோ வராரு பாருங்க. சரி. அடுத்தது என்ன ஆர்டர் போகிறாங்களாம் பார்ப்போம். முகப்பேர் எங்கே 5வது ஆர்டரு இப்போ கொடுக்கலாமா? நான் இன்னொரு ஆர்டர் எடுத்துன்னு போகலாமான்னு பார்த்துனுக்கிறேன். பார்ப்போம், மைண்ட் செட்டை பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் இங்கே நிற்கிறேன். நான் ஆர்டரு போட்டாங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுருந்தேன் கிண்டியில். என்ன ஆர்டர் போடுறாங்களா முகப்பேருக்கு அப்படின்னு பார்த்தா மதுரை ஆயில் போட்டாங்க. மதுரை ஆயிலும் இதுவும் கிட்ட தானே முகப்பேரும். சரி அப்படியே எடுத்துன்னு போகலாம் அப்படின்ட்டு தான் ஐடியா பண்ண. மதுரை ஆயில் போட்டாங்க. 207 ரூபா. எப்படியோ 150 ரூபா வந்தால் கூட லாபம் தாங்க. ஹலோ, அவங்க உங்ககிட்ட பேசணுமாண்ணா? ஸ்பீக்கரில் இருக்குது. சரிங்கண்ணா. அவ்வளோதாங்க, இதுதாங்க. பரவாயில்ல, டப்புன்னு முடிச்சாச்சு. போகும் லேட்டாகும்னு நினச்சேன், ஆனால் ஃபோனும் கேட்டோன்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதில் வேறு ஒரு பொருள் இருக்குது. நம்ம பொருளாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஊரா மூட்டு பொருள். இது கரெக்டாக இருக்கணும் லொக்கேஷனு. ஃபஸ்ட்டு முகப்பேர் கொடுத்துருவோங்க, ஏன்னா அப்போ அதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா தப்பாக போயிடும். போகிற மாரி இருக்குதுங்க. கிளைமேட்டு பாரு, பிச்சுக்கிச்சா டொண்டு. நீங்கள் பண்ணுறீங்கம்மா? தாங்க 6வது ஆர்டர் வச்சு 3 தான். இதுக்கு எவ்வளோ கமிஷன் எடுத்துக்கினாங்க? 47 ரூபா.
ஒர்த்து தான். எத்தனை 22 கிலோமீட்டருக்கு 260 ரூபா, 40 ரூபா நம்மளுக்கு போதாது. அந்த 40 ரூபாவே போதும் போதுங்க. அது நடுவில் 2 ஆர்டர் வேறு எடுத்தாச்சு. இப்போ இது வேறு கொடுக்கணும். இது 200 சில்லு. அதுதாங்க 5 கிலோமீட்டர் தாங்க, 14 நிமிஷம். இப்படி போகிறதுனால என்ன பிரச்சனைன்னா லேட் ஆகும். எனக்கு இல்லை, கஸ்டமருக்கு. நான் கரெக்டாக வேகமாக ஓட்டுன்னு போயிடுவேன் நிதானமாக. 14 நிமிஷம்தான். எப்படி போகுது? ஜங்ஷனில் தான் போக சொல்லுது. சரிங்க, இது டெலிவரி கொடுத்துட்டு கொடுக்க பார்க்குறேன். இல்லை அங்கே போய்ட்டு என்ன வீடியோ எடுக்க முடியுமா வந்துச்சுண்ணா. நன்றிண்ணா. அதாங்க எல்லா ஆர்டரையும் குத்தாச்சு. மணி 2:30. ஒரு எவ்வளோ 22. எட்டாவது ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறாங்க. இங்கே எங்கேயாவது போய்ட்டு நிற்கிறேன். ஆனால் இங்கே ஆர்டருக்கு தான் இருக்குது. இப்படி போய்ட்டு நிற்போமா? உள்ள நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ஏரியா. செடியாண்டா நிற்போமா? ஏன்னா போட்டாங்கன்னா அண்ணாமலைபுரம் போட்டாங்க. சரி அண்ணாமலைபுரம் தானே, எடுத்துருவோம் போயிடலாம். பிக்கப்பு தான் 4 கிலோமீட்ரு. பரவாயில்ல போவோம் வாங்க. இது வரைக்கும் எப்பயாவது தான் இந்தமாரி 4 கிலோமீட்டர்லாம் எடுப்பேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ணிட்டேன். எந்த ஆட்டும் ஒழுங்காக போடல. நம்ம இதுக்கு மட்டும் நின்னோன்னு வச்சுங்களேன், வேஸ்ட்டு தான். சரி போவோம். அண்ணாமலைபுரம் தானே. அண்ணாமலைபுரம் கொடுத்துட்டு கூட வரும்போது எதுனா ஒரு நாள் ஆர்டர் வந்துச்சுன்னா அதே எடுத்துன்னு வரும். அவ்வளோதான். நாள் கரெக்டாக முடிஞ்சிடும். 8வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. போய்ட்டு அண்ணாமலையில் போய்ட்டு ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குதுல்ல, அது தூக்கி உள்ளே வச்சிடும். ஆனால் அந்த பைப்புள்ள விழுந்துடும். இது பெருசு விழுந்தால் கூட தெரிஞ்சிடும். சின்ன பாக்ஸு தெரியாது. இடிக்கிறா போலங்க. மழை பெய்யாமல் தான் சரி. 15 கிலோமீட்டருக்கு 200 ரூபாவா? 206. எக்ஸ்ட்ரா 20 ரூபா. எங்கடா எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க? இங்கே மழை வந்து பேஞ்சு இடமே சூப்பராகுதுங்க. கிளைமேட்டும் அருமையாகுதுங்க. போயிட்டு எங்கேயாவது சூடாக நின்று சமோசா சாப்பிட்ணும். மழை வாசனை, அந்த மண் வாசனைன்றது அப்பா அருமையாகுதுங்க. ஏய் போட்டர் பேமெண்ட் யாரு? 206. சரி தேங்க்யூ. போயிட்டாங்க. ஆமாங்க 206 இந்த ஆர்டருக்கு. 206ல் 46 ரூபா எவ்வளோ எடுத்துட்டான். இப்போ எதுனா வீடு பக்கமாக ஒரு ஆர்டர் விதான்னு பார்ப்போம். ஒரு 9வது ஆர்டர் வந்துச்சுன்னா பார்ப்போம். ஏங்க 9வது ஆர்டரும் போட்டாங்க. மயிலாப்பூர்லேருந்து பிக்கப்பு, கீழ்பாக்கு ட்ராப்பு. சரி எடுத்துட்டேன். என்னடா இது ஆர்டரு நம்மளுக்கு ஏற்ற மாரி போட மாட்றானுங்க. அதனால் ஏதோ ஒரு ஆர்டரு சரி எடுத்துருவோன்ட்டு எடுத்துட்டேன். கீழ்பாக்கத்துலேருந்து வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ கால் பண்ணேண்ணா. அதான் ஆமாம், அஜித் கர்ணான்னு வரும் நேம். ஆமாம் சரிங்க. இதுதாங்க ரொம்ப பெருசு இல்லை.
போய் குத்துட்டு நான் அங்கே 9வது ஆர்டரையும் குத்து முச்சாச்சுங்க. இன்னைக்கு டோட்டல் இயர்னிங் பார்த்துருவோமா? இன்னைக்கு ஏதோ ஒரு வேட்டை தான் நினைக்கிறேன். எனக்கு 4:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஹவர் எக்ஸ்ட்ராவே இருக்குது நம்மளுக்கு. வீட்டில் போய்ட்டு நிம்மதியாக படுப்போம். 154 ரூபாங்க. இதுக்கு பரவாயில்ல. இது 154 ரூபாய்க்கு 155 ரூபா போட்டாங்க. 3 ரூபா டிப்ஸுங்க இன்றைக்கி. அவ்வளோதாங்க. 112 ரூபா. 891 ரூபா போர்ட்டரில். 891 ரூபா போர்ட்டரில் இருங்க. 891 ரூபா போர்ட்டரில். ரேப்பிடோவில் வந்து ரேப்பிடோவில் பார்க்கலாம். ஏன்னா நெட் ஆஃப் பண்ணிட்டேன்ல. இந்த போர்ட்டர் தலைவலிங்க. தலைவலி. நெட் ஆன் பண்ணால் தானே பார்க்க முடியும். நெட்டை ஆன் பண்ணால் அவன் வந்துடுறான் உயிரோட. 422 ரூபாங்க. 22 ரூபா தான். 1313 ரூபாங்க. பரவாயில்ல. இன்றைக்கி நீங்கள் இதில் மைனஸ் பெட்ரோலு கழிச்சுப்போம். போங்க. மைனஸ் பெட்ரோலு கழிச்சுப்போம். 200 ரூபா தான் இன்றைக்கி. இப்போ ப்ளஸ்ஸு போட்டேங்க. -200. 1113 ரூபாங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? இன்னும் ஒரு 40 கிலோமீட்ரு ஓட்டுற அளவுக்கு பெட்ரோல் இருக்குது வண்டியில். 200 பெட்ரோல்லையே பரவாயில்ல. எனக்கு டபுள் ஆர்டர் நிறைய, அதனால் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். சரிங்க, இந்த வீடியோ இதோட எண்டு பண்ணிக்கலாம். நான் என்ன மரம்ன்ட்டு இன்னும் பிளான் பண்ணல. அவங்க கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லிக்கோங்க. அரச மரம், இன்னொருத்தர் ஏதோ சொல்லியிருந்தேன் பூ அரச மரம். எதுனா ஒரு நல்ல மரமாக பார்த்து நான் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணி வீடியோ ஒன்று போடுறேன். சரிங்களா? Until that, AK signing off. Bye bye.